பின்னது உலகம், அதனால் உழந்தும் உணவே தலை. உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. நான் தென்னந்தோப்பு தேவதை. உங்க தென்னந்தோப்புக்குள்ள நான் வந்துட்டா உங்க தோப்புல வளம் கொளிக்கும், உங்க வீட்டுல செல்வம் செழிக்கும். ஆமாங்க, உங்க வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதா இருக்கும். தென்னை மற்றும் பாக்கு சாகுபடியாளர்களே, உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் நோக்கத்துடன் வழங்கப்படுகிறது இந்த தொடர் நிகழ்ச்சி. நம் தமிழ்நாட்டில் இருக்கும் தென்னை மற்றும் பாக்கு சாகுபடி விவசாயிகள் தங்கள் தோப்புகளில் லாபகரமாக பயிரிடத்தக்க ஊடுபயிர் கோகோ என்பதை உணர்ந்து பரவலாக ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அதன் பரப்பளவு நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே வருகிறது. சிலர் உறவினர்கள் மூலமாக கேள்விப்படுகிறார்கள், சிலர் அக்கம் பக்கத்து விவசாயிகள் மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள். கேட்பரி மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் வாயிலாகவும், ஊடகங்கள் குறிப்பாக நமது மக்கள் தொலைக்காட்சியின் மலரும் பூமி நிகழ்ச்சி மூலமாகவும் சிலர் கோகோ பயிரின்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் ஆரிய கவுண்டனூர் துரைசாமி அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்? முன்பு இவரது தென்னந்தோப்பில் இருந்த ஊடுபயிர் எது? நான் தென்னங்கன்று வச்சதுல இருந்து ஒரு 3 வருஷம் வாழை மரம் வச்சு நான் பயிரிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு மேல எந்த எல்லாமே பண்ணல, ஏன்னா இதெல்லாம் தெரியாது. இடையில இந்த வெண்ணிலான்னு சொன்னாங்க, அப்புறம் ஒரு கண்ணுவெளி கிழங்குற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, வைக்கல. அப்புறம் இந்த கொக்கோ நான் நிறைய அந்த பொள்ளாச்சி ஏரியாவில எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பல சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபீல்டை நான் போய் பார்த்துருக்குறேன். பார்த்த பிறகு இங்கே கொக்கோவில் இருந்து இதுக்கு மோகன் சாருக்கு முன்னாடி அருள்குமார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கேன்வாஸ் பண்ணார். கேன்வாஸ் பண்ணோன்னா சரி வைக்கிறேங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரி 2 பேருக்கும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா, சரி மணியார்ட்ட வியோட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. வாங்கி கொடுத்தது அவங்கள கூலிக்காரம்பாளையத்தில் பழனிசாமி சார் பண்ணையிலேருந்து எனக்கு நாற்று எடுத்து கொடுத்தாங்க. நாற்று எடுத்து கொடுத்து நான் கொண்டாந்து வச்சு ரெக்கமெண்ட் இப்படியெல்லாம் குழி எடுக்கணும் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி குழியெல்லாம் எடுத்து குப்பை போட்டு அப்போவே உரம் கொஞ்சம் அடி உரம் கொடுத்து வச்சேன். பயிர் நல்லா தான் வந்தது. அப்புறம் செடி பெருசான பிறகு நான் வச்சு இப்போ 2 வருஷம் ஆகுது. 2008 11வது மாதம் நினைக்கிறேன் கரெக்டாக வச்ச டைமு. இப்போ 2 வருஷத்தில் ஈல்டுக்கு வந்திருக்குது. இது வரைக்கும் 1-2 வந்த விதைகளில் 1 கிலோ பேக்கெட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது இப்போ இந்த காய் சைஸில் இப்போ எனக்கு இப்போ ஒரு 20 கிலோ 2 நாளைக்கு முன்னாடி பறிச்சிருக்கேன். இப்போ ஓரளவில் பிடிச்சிருக்குது. ஆனால் 3 வருஷத்துல தான் ஃபுல் ஈல்டு வரும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 வருஷத்தில் காய்ப்புக்கு வரும்னு இருக்காங்க, வந்திருக்குது. தென்னந்தோப்பில் எனக்கு வேற வருமானம் இல்லை. இடையில கொஞ்சம் காய்ப்பு திறனெல்லாம் கம்மின்ட்டு சொல்லி அதுக்கூட விலைகளும் குறைஞ்சி போச்சு. அப்போ அடுத்து மாற்று ஏற்பாடு ஒன்று பண்ணணும். அதாவது தென்னை மரத்தை வெட்டுறதும் முடியாது, இத்தனை வருஷம் ஆனது. அதுக்கு ஏதாவது பண்ணுங்கிறப்போ இது நல்லா இருக்கும். ரெண்டாவது மெயினாக என்ன சொன்னாங்க, இதுலேருந்து இந்த தலை உளுந்துன்னா தென்னை மரம் நல்ல ஈல்டு கொடுக்கும் அப்படின்னாங்க. அதனால கார்பரேட் கம்பெனிலேருந்து அணுகி பண்ணதுனால நான் அதை வச்சேன். இப்போ கபாத் 2வது முறை பண்ணிட்டு இருக்கேன். இதில் நீ ஈல்டு வர்றது என்னங்கிறது இப்போ நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நான் இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது. பொதுவாக மார்க்கெட்டில் விசாரித்து பார்க்குற போது அவங்க ஒரு 60 ரூபாய் இப்போ ஸ்டாண்டர்டு விலையில் எடுத்துக்குவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு 160 ரூபா வரைக்கும் விற்குது. இந்த விலை விற்றுதுன்னா எனக்கு தென்னை மரத்தோட டபுளாக அதில் பெனிஃபிட் கிடைக்கும்.
இதுக்கு சமாச்சாரமா வந்து மோகன் சாரை கான்டாக்ட் பண்ணாரு இப்போ போன மாசத்துக்கு முன்னாடி. இது வந்து இந்த மாதிரி செடிகளை பத்தி உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு கூப்பிட்டுருந்தாரு. கர்நாடகா ஸ்டேட்ல விட்டலுங்கிற இடம். அங்க வந்து சிபிசிஆர்ஐ அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனிட் விட்டல்ல அங்க கூட்டிட்டு போய் இவங்களே இங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கார்த்தி சார் கூட வந்திருந்தாரு. ஈரோட்டில் எங்களை ரயிலில் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு அங்கே தங்க வச்சு சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. 2 நாள் எங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் வந்து சயின்டிஸ்ட்டுங்க வந்து நிறைய காசர்கோட்லேருந்து வந்தாங்க. அது மாதிரி சயின்டிஸ்ட்டுங்க நிறைய நம்ம விளக்கங்களை செடிகளில் சாகுபடி முறை விளக்கம் கொடுத்துட்டு, 2வது வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அப்படின்னு கேட்க சொன்னாங்க. எங்களுக்கு அந்த பூச்சி வர்றதே போக்குவரத்தெல்லாம் என்ன இதுக்கான சொல்லுங்க நல்லா விளக்கங்கள் சொன்னாங்க. அதுக்கு பிறகு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 40 வயசுக்கு மேலே போயிருந்தோம். அப்புறம் அதில் ஒரு 6-7 பேர் போய் சில கருத்துக்கள் சொன்னாங்க. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு 2வது வந்து ஈவினிங் ஃபீல்டு ட்ரைனிங் கொடுத்து காமிச்சாங்க. ஃபீல்டு, கோகோ செடி, பாக்கு இதெல்லாம் வந்து எப்படி வந்து விதை வந்து போட்டு செடி கொண்டாந்து அது ஒட்டு ரகம் எப்படி பண்ணுறதுங்கிற விவரமெல்லாம் காமிச்சாங்க. பாக்குலெல்லாம் அந்த குட்டை ரகமெல்லாம் காமிச்சாங்க. இதெல்லாம் காமிச்சிட்டு ரவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சது. அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக அதே மாதிரி எல்லாமே விளக்கம் சொன்னாங்க. சொல்லிட்டு போடோ கலவைங்கிறது ஒன்று இந்த செடிக்கு முக்கியமான ஒரு கலவை அப்படின்னு சொல்லி அதை வந்து செய்முறை விளக்கம் செஞ்சு காமிச்சாங்க. செய்முறை விளக்கத்தில் வந்து 1% போடோங்கிறது வந்து கலவை வந்து 1%. அது எப்படி செய்யறது, என்னென்ன போடணும், அது ஈஸியான மெத்தடு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு காமிச்சாங்க. அதுலேயே பசைங்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது அதையும் ஒரு டெக்னிக்கல் அதையும் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எங்கள் ப்ரோக்ராம் அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. நாங்கள் புறப்பட்டு வந்தோம். எல்லாம் சௌரியமாக இருந்தது. அங்கே போயிட்டு வந்ததில் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் நேரடியாக, அதாவது நாம் ஒரு சொல்லில் கேட்கறத விட நேரடியாக அந்த ஃபீல்டில் எப்படி என்னங்கிறதெல்லாம் பார்த்ததுனால எங்களுக்கு வந்து இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணுங்கிற ஒரு விவரம் தெரியுது. இப்போ இந்த செடி வச்சு 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. 2 வருஷங்க. இப்போ தென்னை மகசூலில் எதனா பாதிப்பு இருக்கா? தென்னை மகசூலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அதாவது வந்து இதுக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து செடி வந்து 10 அடி 12 அடி தள்ளி வச்சிருக்கோம். நம்ம மரத்துட்டு எந்த சைடு பார்த்தாலும் 12 அடி செடி தள்ளி வருது. இதோட இது அதை எடுக்குதுங்கிறதுல நாம் இதுக்கு தனியாக உரம் கொடுத்துறோம், அதுக்கு தனியாக உரம் கொடுத்துறோம். இதுக்கு நம்மளுக்கு மெயின்டெனன்ஸும் வேற ஒன்றும் இல்லை. கொக்கோவுக்கு வந்து இந்த மருந்து அடிக்கிறது ஒன்று தான் எனக்கு மெயின்டெனன்ஸாக இருக்க தவிர தென்னை மரத்துக்கு எந்த பாதிப்பும் அதில் கிடையாது. உங்களுக்கு கேட்பரி நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு என்னென்ன உதவி செய்கிறாங்க? கேட்பரி நிறுவனத்தில் வந்து அவங்க அப்பப்போ வந்து பார்த்து என்ன முறையாக செய்யுங்க, இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு செடியெல்லாம் வந்து வேணும்னா எப்போ வேணாலும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்பப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க. தொழில்நுட்ப ஆலோசனைலாம் கொடுக்குறாங்க. தொழில்நுட்ப ஆலோசனை, பூச்சி மருந்து எப்படி அடிக்கிறது, இன்னும் நம்ம ஏதாவது விளக்கம்னாலும் ஃபோன் பண்ணி ஃபீல்டை வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் இமீடியட்டாக வந்து பார்க்குறாங்க. ஆக உங்கள் தென்னந்தோப்பு அல்லது பாக்குத்தோப்பு வச்சுருக்கிறவங்க உபரி வருமானம் வரணும்னா கோகோ தாராளமாக சாகுபடி செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாங்க. இது வந்து நான் வந்து சும்மா கிடக்கிற இடத்துல நாம தாராளமாக செய்யலாம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி: மலரும் பூமி, மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, கல்லூரி சாலை, சென்னை 600006,